நம்ம யாருமே ஒரு புது முயற்சி செய்யும்போது அந்த முயற்சியை செஞ்சு நம்ம ஜெயிப்போமா அப்படின்றத யோசிக்கிறத விட, இந்த முயற்சி செய்கிறமே சுற்றி இருக்கிறவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களா, அட்லீஸ்ட் நமக்கு தடையாக இல்லாமல் இருப்பாங்கன்னு யோசிக்கிறது உண்டு. அதே மாதிரி ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எடுக்க தயங்குற நிறைய பேர், ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஏன் நீங்கள் படிச்சுட்ருக்கலாம், எங்கே இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்க குழப்பம் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் எடுத்தால் என் கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா, எதாவது நினச்சிக்க மாட்டாங்களா, இப்போது நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் தேடுறோம். ஒரு சில பேர் நினைக்கிறாங்கன்னா, இதை பார்த்து என்னை யாராவது வந்து கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு கேட்பாங்க, நிறைய பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ண எங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, இதை வேண்டான்னு சொல்லிடுவாங்க அப்படிம்பாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸோ இல்லை ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையோ கிடையாது. ஏன் இது ப்ராக்டிஸ்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை சார்ந்த பயிற்சி கிடையாது. உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே இது வரைக்கும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கீங்க, லைஃப்பை பற்றி ஒரு ஒரு வே ஆஃப் திங்கிங் வச்சுருக்கீங்க. அந்த திங்கிங்னால் உங்களால் ஒரு புது முயற்சி எடுக்க முடியல, ஒரு பெரிய விஷயங்களை மாற்ற முடியல, நம்ம லைஃப்பை ஒரு நேர்மறையான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியல. அப்போ அந்த ஒரு எண்ணத்தை மாற்றிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி மட்டும்தான். அப்போ இதை செய்யும்போது அடுத்தவங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் பண்ணும்போது அது அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாது அப்படின்ட்டு அது நீங்கள் பண்ணுறது தயங்கவும் வேண்டாம். ஸோ அப்போது அடுத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களான்ற கேள்வியை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கான்ஷியஸ்க்கு எப்பவுமே பொதுவாக மாற்றம் பிடிக்காது. அப்போது நம்ம ஒரு புது முயற்சி செய்கிறோம் அப்படின்னாவே கான்ஷியஸ் வந்து நம்மளை சுற்றி அது எப்படி பண்ணாமல் இருக்கலாம், எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக லைஃப்பை லீட் பண்ணலாம், இப்போ இருக்கிற மாதிரி எப்படி இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறது தான் பார்க்கும். ஸோ நீங்களே ஒரு கொஷினோட இது முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கஷ்டம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொன்னால் நமக்கு என்ன, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னால் நமக்கு என்ன, நம்ம பார்க்குற வாழ்க்கை வேறு, நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயங்கள் எல்லாமே வேறு. அது அவங்களுக்கு நீங்கள் அந்த இலக்கை சொன்னால் கூட புரியாது. அப்படி இருக்கும்போது அதுக்காக நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அப்போது அடுத்தவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அடுத்தவங்க அப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை முயற்சி செய்யணும்னு தோணுச்சுன்னா ஈர்ப்பு விதி பயிற்சி மட்டும் கிடையாது, எதுவாக இருந்தாலுமே அது உங்களுக்கு ஒப்புதல் இருந்துச்சுன்னா தொடங்க ஆரம்பிங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு யார் என்ன சொன்னால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப தள்ளி போட வாழ்க்கையை லேட் ஆகுது. நாமளும் நம்ம கூட இருக்கிறவங்க மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க நினைக்கும் போது அவங்கள மாதிரி நம்ம நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இன்றைக்கே முயற்சி பண்ண ஆரம்பிங்க. அடுத்தவங்களோட எண்ணத்தை பற்றி நீங்கள் ரொம்ப வரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நன்றி.